Meenakshi Faculty of Yoga, Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. அண்மை செய்தி, நீட் தேர்வு முடிவுகள் சற்று நேரத்திற்கு முன்பு வெளியானது. அதில் தமிழகத்தில் மாணவர்களின் முடிவானது தற்போது கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 76,181 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன் வணக்கம். மொத்தம் எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தார்கள்? தேர்ச்சி விகிதம் என்ன? மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். நீட் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி மாணவர்கள் அதனை பார்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் தேசிய அளவில் அந்த தேர்வு முடிவுகள் குறித்த புள்ளி விவரங்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் 22,09,318 மாணவர்கள் தேர்வை எழுதியதில் 12,36,531 மாணவர்கள் தகுதி மதிப்பெண்களை குவாலிஃபை என்று சொல்வார்கள், அந்த தகுதி மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்வை எழுதியதில் 26,580 மாணவர்கள் தமிழகத்தில் தமிழ் வழியிலான கேள்வி மூலமாக இந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 1,35,715 மாணவர்கள் தேர்வை எழுதியிருந்ததில் 76,181 மாணவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 76,000 முதல் 78,000 அளவிற்கு மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தேர்ச்சி பெறுகிறார்கள். இந்த ஆண்டும் 76,181 மாணவர்கள் தகுதி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் முதல் 100 இடங்களில் அதிகபட்ச மதிப்பெண்கள் அடிப்படையில் முதல் 100 இடங்களை பிடித்த மாணவர்களின் விவரங்களும் தரப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்களை தமிழக மாணவர்கள் பிடித்திருக்கிறார்கள். 27வது இடத்தை தமிழகத்தைச் சேர்ந்த சூரிய நாராயணன் என்ற மாணவர் அந்த அதிகபட்சமான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். அதே போன்று அபினித் நாகராஜ் என்ற மாணவரும், புகழேந்தி உள்ளிட்ட ஒரு 8 மாணவர்கள் தமிழகத்தில் முதல் 100 இடங்களுக்குள் மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக தேசிய அளவிலான அந்த மதிப்பெண்கள் பட்டியல் பார்க்கும்போது தமிழக மாணவர்களுடைய பங்களிப்பு சற்று குறைவாக இருக்கும். இந்த முறை அதிகமான மாணவர்கள் முதல் 100 இடங்களில் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிகபட்ச மதிப்பெண்கள் என்று பார்க்கும்போது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மதிப்பெண்கள் சரிந்திருக்கிறது. கடந்த ஆண்டு தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் வெடித்தன. இதன் காரணமாக 720 மதிப்பெண்களுக்கு 720 மதிப்பெண்களையே அதிகமான மாணவர்கள் பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. தேர்வு முறைகேடு காரணமாக கடந்த ஆண்டு அதிகமான மாணவர்கள் மதிப்பெண்களை குவித்தனர். இதனால் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் கட் ஆஃப் மதிப்பெண்களும் அதிகரித்திருந்தன. இந்த ஆண்டு தேர்வு முடிந்ததுமே பல மாணவர்கள் இயற்பியல் தேர்வில் கேள்விகள் கடினமாக இருந்தன, மதிப்பெண்களை அதிகமாக எடுக்க முடியாது என்று தெரிவித்திருந்தனர். அதே போன்று நீட் தேர்வு பயிற்சியாளர்களும் இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண்கள் சரிவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்தனர். அதனை தற்போது தேர்வு முடிவுகள் எதிரொலித்திருக்கின்றன. அதிகபட்ச மதிப்பெண்களே 720க்கு 686 மதிப்பெண்கள் தான் அதிகபட்ச மதிப்பெண்களாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 651 முதல் 686 வரையான மதிப்பெண்களை 73 மாணவர்களும், 601 மதிப்பெண்கள் முதல் 650 வரையான மதிப்பெண்கள் என்று பார்க்கும்போது 1259 மாணவர்களும் எடுத்திருக்கிறார்கள். 551 முதல் 600 மதிப்பெண்கள் வரை 10,658 மாணவர்களும் மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அதிகபட்ச மதிப்பெண்கள் முதல் ஒரு 114 மதிப்பெண்கள் வரை என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் மாணவர்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளாக மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. தற்போது அரசு பள்ளி மாணவர்கள் 13,000 பேர் தேர்வு எழுதியதில் எவ்வளவு பேர் அதில் தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்ற விவரங்களை கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் அவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடங்கள் வழங்கப்படுகின்றன. அதன்படி MBBS படிப்பில் கிட்டத்தட்ட 480 இடங்கள் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஒவ்வொரு ஆண்டும் அந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அதே போன்று தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு தேவையான அளவிற்கு மாணவர்கள் தகுதி பெற்று விடுகிறார்கள் என்பதால் இந்த ஆண்டும் அதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அந்த சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய அனைத்து இடங்களும்
அரசு பள்ளி மாணவர்கள் மூலம் நிரப்பப்படும் என்ற ஒரு தகவல்களும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது தமிழகத்தில் இந்த அதிகபட்ச மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் விவரங்கள் எல்லாம் தற்போது சேகரிக்கப்பட்டு வருகின்றன. அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு பேர் அதிக மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள் என்ற விவரங்களும் இன்னும் சற்று நேரத்தில் கல்வித்துறை வெளியிட இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தெளிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சங்கரன். Meenakshi Faculty of Yoga, Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.